ஒரு பஸ் மாத்திரம் ரெட் ஹில்ஸ்லேருந்து துவங்கி சிறுவாபுரி வந்து பெரியபாளையம் வைக்க போகும். அதே போல் பெரியபாளையத்துலேருந்து சிறுவாபுரி வந்து ரெட் ஹில்ஸ் போகிற பஸ்ஸு இருந்தது. இந்த பஸ் வர்றது இல்லையா? இல்லை, இப்போ அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டேஸில் வரதில்லை. தட் இஸ் டியூஸ்டே அன்னைக்கு வரதில்லை. பட் வீக்லி டேஸில் மற்ற எக்ஸப்ட் டியூஸ்டே தவிர மற்ற எல்லா நாளும் வருது. காரணம் என்னென்னா வந்து டியூஸ்டே வந்து இப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்தது. பிஃபோர்லாம் நான் வந்து 2010 ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன், இந்த கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்து பஸ்ஸு வந்து கோவில் வாசல்லையே நிற்கும். ஸோ வாசல்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கும். அங்கேருந்து தான் பஸ்ஸு புறப்படும். அங்கேருந்து நாங்கள் பஸ் ஏறி மின்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகிறது? ஒன்றும் இல்லை, மின்ட்டுலேருந்து ரெட் ஹில்ஸ் போயிட்டு ரெட் ஹில்ஸ்லேருந்து பஸ்ஸு போகுது. பெரிய சிறுவாபுரி போயிட்டு சிறுவாபுரி மெயினில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் நம்ம போகலாம். தட் இஸ் ஆட்டோ இருக்கும். ஆட்டோவில் போய் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அப்படி இல்லைன்னா ரெட் ஹில்ஸ்லேயே வந்து ஆட்டோ இருக்குது. நம்ம ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு வழி போகுது. அந்த வழியாக போனோம்னா கோவில்கிட்டேயே நிறுத்திடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து 50 ருபீஸ். நம்ம பஸ்ஸில் போனோம்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு 25 ரூபா, மெயின் ரோட்டில் 25 ரூபா, அங்கேருந்து ஆட்டோக்கு 20 ருபீஸ், மொத்தம் 45 ருபீஸ். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 5 ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸ். அப்போது அந்த கோவிலோட சிறப்பு என்ன? எப்பெல்லாம் கூட்டம் இருக்கும்? இந்த கோவிலில் வந்து பாலமுருகராக இருக்கார். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர், குழந்தை முருகர், பாலமுருகர், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். அது மாத்திரம் இல்லாமல் மரகத மயில் இருக்குது, தகரத்தையும் தங்கமாக்கும். அதாவது நான் சொல்கிறது தங்கம்ன்ற ஆபரணத்தை சொல்ல, அதாவது தகரம் போன்று உள்ளம் கொண்ட மனிதரையும் ஒரு நல்ல வடிவமாக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய கோவில் தான் இந்த சிறுவாபுரி. இந்த கோவிலில் எப்பயுமே வந்து கூட்டம் வந்து இப்போ நிறைய, அதாவது முருகரோட சக்தி காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். நிறைய கூட்டம் இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இந்த வாட்டி போகும்போது கூட ஒரு முருக பக்தை ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டால் அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. காரைக்குடியிலேருந்து இங்கே வந்து முருகரை பார்த்துட்டு வாரம் வந்து பார்த்துட்டு முன்ன ட்ரெயின் ஏறுறாங்களாம். திங்கக்கிழமை காலையில், செவ்வாய்க்கிழமை காலையில் வந்துட்டு முருகரை பார்த்துட்டு நைட்டு ட்ரெயின் ஏறி புதன்கிழமை போகிறாங்க. அப்போ முருகரோட பவர் என்னன்றது இதுலேருந்தே நமக்கு தெரியும். ஸோ இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் தான். ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெஷ் காய்கறிகள்லாம் இருக்குது. ஸோ நான் 2010 பார்த்த பஸ்ஸை இப்போ திருப்பி நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் இயர் கூட நான் போயிருந்தேன், ஒரு 6 வாரம் போயிருந்தேன். திருப்பி இப்போ இந்த வாரம் போகும்போது கூட எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பஸ்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ திடீர்னு நான் பெரியபாளையம் போயிட்டு வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த பஸ்ஸில் வரத்துக்கு. ஸோ நேராக வந்து பெரியபாளையமில் அம்மனை பார்த்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறணும். சிறுவாபுரியில் வந்து முருகரை பார்த்துட்டு ரெட் ஹில்ஸில் இறங்கி ரெட் ஹில்ஸ்லேருந்து பஸ்ஸில் வந்தோம். ஸோ மிக சிறப்பான தரிசனம் ஆடி மாதத்தில் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த ஆறு தெரியும் வர ஆர்மி தானா?
இன்னைக்காக கூட கடை இருக்கு வேணா நம்ம ஓன் வெஹிக்கிளை வந்தால் தான் வேலைக்கு ஆகும். எவ்வளோ கூட்டம் இருக்கா ஐயா பைக் பார்க்கிங் எவ்வளோ காலியாக இருக்கு. பைக் பார்க்கிங் ஏரியாவில்